ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தடை வந்து நம்ம எக்ஸல் சாஃப்ட்வேரில் போட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். போன வீடியோவில் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடை எக்ஸல் சாஃப்ட்வேரில் போட்டோம். நிறைய வேல்யூ இருக்கிறதுனால கால்குலேஷன் கையில் போட முடியாது. அதனால் எக்ஸல் சாஃப்ட்வேரில் நமக்கு தப்பே வராமல் எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் நல்லா கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தட்லையும் போட கற்றுக்கணும். ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தட் எப்படி போடுறதுனா, ஃபஸ்ட்டு ஆர்எல் வந்து நமக்கு தெரியும். இங்கே வந்து போட்டிருக்கேன். எப்படி இங்கே பாருங்கள், இந்த இஃப் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன்ல, இது எப்படி இந்த ஃபார்மெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக நான் மறுபடியும் முதலேருந்து போடுறேன். சேம் இதே பேக் சைட் இன்டர்மீடியட் ஃபோர் சைட் வேல்யூ இங்கே எழுதி அது மூலமாக போடுறேன். ஃபஸ்ட் ஆர்எல் நமக்கு தெரியும். இதில் வந்து ஹைட் ஆஃப் கோலிமேஷன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் லெவல். இதில் வந்து லெவலிங் ஸ்டாஃபில் 0.36 காமிக்குது. அப்போ வந்து ஹைட் ஆஃப் கோலிமேஷனுக்கு வந்து இதையும் ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். O5 + K5 இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். O5 + K5, இது O5, இது K5, இதை ஆட் பண்ணி இங்கே எழுதியாச்சு. இப்போது இது வந்து ஹைட் ஆஃப் கோலிமேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ எத்தனை பேக் சைட் இருக்கோ அத்தனை இடத்துல நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அடுத்த ஸ்டெப்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றிருக்கோம். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இவ்வளோ வேல்யூ எடுத்துகிட்டு இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றிருக்கோம். மொத்தம் 5 இடத்துல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றிருக்கோம். இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றின இடத்துலலாம் ஹைட் ஆஃப் கோலிமேஷன் வேல்யூவும் மாறிக்கிட்டே வரும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஹைட் ஆஃப் கோலிமேஷன் போட்டாச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றலை. ஃபஸ்ட்டு இங்கே மாற்றாத போது இந்த வேல்யூ எடுத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இங்கே எழுதும் போது ஹைட் ஆஃப் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் எழுதணும், ஹைட் ஆஃப் கோலிமேஷன். அதே போல் ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட், ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தடையும் கையில் எப்படி டெப்த்தாக எவ்வளோ டீட்டெயிலாக கையில் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க. நான் எக்ஸலில் எப்படி போடுறது அப்படின்றத மட்டும் தான் சொல்கிறேன். அந்த மெத்தடை நான் சொல்லித்தரல. எக்ஸல் சாஃப்ட்வேருக்கு எப்படி சொல்லி புரிய வச்சு நம்ம போடுறது அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இந்த ஹைட் ஆஃப் கோலிமேஷன்லேருந்து மைனஸ் பண்ணணும். எந்த வேல்யூவை? ஒன்று இன்டர்மீடியட் சைட் இல்லைனா 4 சைட்டை தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். பேக் சைட் எப்போவுமே மைனஸ் பண்ணி எழுத மாட்டோம். அது ஏன் நம்ம ஏற்கனவே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா புரியும். அப்போ இன்டர்மீடியட் சைட் இல்லைனா 4 சைட் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் தான் வேல்யூ இருக்கும். ரெண்டுலேயும் இன்டர்மீடியட் சைட்லேயும் 4 சைட்லேயும் சேர்ந்து வேல்யூவே இருக்காது. அதனால் நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி போடலாம். இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 2 வேல்யூமே சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் இந்த வேல்யூ போட்டுக்கோங்க. இப்போ வந்து 361.88 வந்துருச்சு. அதாவது ஹைட் ஆஃப் கோலிமேஷன் -4 சைட். ஒருவேளை இன்டர்மீடியட் சைட்டில் வேல்யூ இருந்தால் ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மைனஸ் இன்டர்மீடியட் சைட் எடுத்துக்கும். இன்னொரு வேல்யூ இருக்கும்போது இன்னொரு வேல்யூ 0வாக இருக்கும். அதனால தான் நான் அந்த இந்த காலம் இந்த பாக்ஸ் ரெண்டையுமே மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன்று 0வாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு ஃபார்முலா எதுவும் எரர் காமிக்காது. இப்போ இந்த வேல்யூ போட்டோமா, இதே தான் நம்ம ஃபுல்லாகவே செய்யணும். இந்த வேல்யூலாம் தப்பாக வர மாதிரி இருக்கும். அது பின்னாடி கரெக்டாக வரும் பாருங்கள். ஏன்னா இந்த ஹைட் ஆஃப் கோலிமேஷன் வேல்யூ வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றிருக்கோம். பேக் சைட் வர இடத்துலலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஹைட் ஆஃப் கோலிமேஷன் வந்து மாறும். இப்போது இங்கே வந்து ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மாறும். ஹைட் ஆஃப் கோலிமேஷன் வந்து மாறுற இடத்துல நம்ம எப்படி சொல்கிறோம்னா, இப்போது பேக் சைட் வருதில்ல, அங்கெல்லாம் மாறுதா? அப்போ என்ன சொல்லணும், பேக் சைட் வர இடத்துலலாம் ஹைட் ஆஃப் கோலிமேஷன் வேல்யூ என்ன வரணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லி தந்துடணும். இப்போ இங்கே பேக் சைட் வேல்யூ வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஹைட் ஆஃப் கோலிமேஷன் இந்த RL ப்ளஸ்ஸு இந்த பேக் சைட்டு, அதுதான் ஹைட் ஆஃப் கோலிமேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பேக் சைட்டு வரலை. அப்போ ஹைட் ஆஃப் கோலிமேஷன் வேல்யூ மாறலைன்னா என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருந்த ஹைட் ஆஃப் கோலிமேஷன் வேல்யூவை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதை எப்படி சொல்கிறதுனா, இஃப் கிளாஸ் மூலமாக சொல்லித்தரோம். இஃப் கிளாஸில் லாஜிக் டெக்ஸ்ட்டை எழுதுகிறோம். என்னன்னா, இந்த பேக் சைட் இருக்குல்ல, இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தென் அண்டு லெஸ் தென் ரெண்டையுமே போட்டோம்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். 0 இப்படி இருந்தால் பேக் சைட் வேல்யூ இருந்ததுன்னா நம்ம வந்து ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மாறுற வேல்யூ என்ன அப்படின்னா, இதோட RL ப்ளஸ்ஸு இந்த பேக் சைட்டு ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு வேளை மாறலை, ஃபால்ஸ், இந்த வேல்யூ 0வாக ஆகலை, ஏன்னா இந்த இடத்துலலாம் வேல்யூ இல்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துலலாம் மாறலை, இந்த வேல்யூ 0, எம்டி பாக்ஸ் எல்லாம் 0 இருக்கிறதா அர்த்தம். ஒரு வேல்யூ அந்த இடத்துல 0, நம்ம நாட் ஈக்குவல் டு 0னா நம்ம O6 + K6 எழுத சொல்லியிருக்கோம். ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அந்த வேல்யூ மாறலை அப்படின்னு என்னென்னா, அதுக்கு முன்னாடி மேலே இருக்க அதே ஹைட் ஆஃப் கோலிமேஷன், இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்க ஹைட் ஆஃப் கோலிமேஷனே எடுத்துக்கோ அப்படின்றோம். N5, இதோட வேல்யூ N5 போட்டு ஓகே கொடுத்துட்டோம். 362.46. இப்போ ஹைட் ஆஃப் கோலிமேஷனை ஃபுல்லாக கீழே வரைக்கும் கொண்டு வாங்க.
கொண்டு வந்தோம்னா இந்த வேல்யூ வந்து தப்பாக தான் வரும். நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையுமே கொண்டு வரணும், ஆர்எல்லையும் கொண்டு வரணும். ஏன்னா இது ஆர்எல்லை பொறுத்து மாறும். ரெண்டையுமே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டோம்னா எல்லா வேல்யூவும் மாறிக்கும். ஏன்னா இந்த ஆர்எல்லை கொண்டு வராத போது இது ஆட் ப்ளஸ் இது கூட்டி இங்கே போட்டு வச்சு அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த பேக் சைடு இருக்குது. அப்போ வந்து ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மாறுது. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நேராக இருக்க இந்த ஆர்எல்லையும் இதையும் கூட்டி தான் போடும். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஆர்எல் வந்து போட்டிருக்கணும். ஆர்எல் வேல்யூக்கு ஃபார்முலா நான் இங்கேயே எழுதிட்டேன். ஆர்எல்னா என்னதுன்னா இந்த இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மைனஸ் இது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 சைட் இருந்தால் 4 சைட்டை மைனஸ் பண்ணும், இன்டர்மீடியட் சைட் இருந்தால் இன்டர்மீடியட் சைட்டை மைனஸ் பண்ணும். நான் வந்து ரெண்டையுமே மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு வேல்யூ தான் இருக்கும். அதனால் ரெண்டையுமே ஒரு வேல்யூ 0வாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் வராது. போட்டுட்டு ஃபார்முலா எல்லாத்தையும் எழுதிட்டேன். இப்போ அப்படியே அதையும் கீழே கொண்டு வந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லா வேல்யூவும் மாறிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்க வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடை விட ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தடு கையில் போடுறதுக்கும் ஈஸி, அதே போல் எக்ஸலில் போடுறதும் சிம்பிளாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் தான் ஆணுச்சு போட்டோம். இதுக்கப்புறம் எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் நம்ம மிஸ்டேக்கே வராமல் ஃபுல்லாக போடலாம். அதுக்காக தான் நான் எக்ஸல் சாஃப்ட்வேரில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.